வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட்காக ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது இதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறியே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 days ஆகிடுச்சு. இது வரைக்கும் அவருக்கு ஒரு ஸ்வீட் நான் செஞ்சு கொடுத்ததே இல்லை. ஆஃபீஸ் போகிறப்ப சமைச்சு கொடுப்பேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்வீட்டுன்னு வந்து எதுவும் செஞ்சு கொடுத்ததா, அதனால் சர்ப்ரைஸாக இன்றைக்கி வந்து அவருக்கே தெரியாமல் அவருக்கு பிடிச்ச ஸ்வீட்டு வந்து செஞ்சு கொடுப்போம். நினச்சேன். ஏன்னா அவர் வந்து அதிகம் வந்து ஸ்வீட்ஸ் வந்து அவர் சாப்பிட மாட்டார். அவர் விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட்லேயே பால்கோவா, அப்புறமேட்டு இந்த குலோப் ஜாமுன், அப்புறம் இன்னும் 2 ஐட்டம் மறந்துட்டேன், அது மட்டும் தான் அவர் சாப்பிடுவார். அதனால் பால்கோவா வந்து அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு செய்ய தெரியாது. குலோப் ஜாமுன் வந்து செஞ்சுருக்கேன். ஆனால் குலோப் ஜாமுன் மிக்சர் வந்து கிடையாது. இந்த கோதுமை மாவை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தேன். அதை வச்சு இன்றைக்கி செய்ய போகிறேன். மிக்சடுனால் வந்து நான் ஏற்கனவே ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே செஞ்சுருக்கோம். அதில் ஈஸியாக செஞ்சிடலாம். கோதுமை மாவில் எப்படி செய்ய போகிறேன்னு தெரில, அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ போய் குலோப் ஜாமுனுக்கு தேவையான ப்ரொசீஜரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2000 years later. அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து சூடாகிட்டு இருக்குது வடை சட்டி. இங்கே வந்து கோதுமை வச்சுருக்கேன். இப்போ நெய் வந்து இல்லை, போய் கடையில் போய் வாங்க முடியாது. இங்கே கடைலாம் வந்து பக்கத்தில் இல்லை. அதனால் வந்து ஆயில் ஊற்றி வந்து நம்ம கோதுமை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க சொன்னாங்க. ஏன்னா வந்து கோதுமை ஏதோ வந்து ஸ்மெல் வருமா, அது வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நெய் இல்லைன்னா ஆயில் ஊற்றி எடுத்துக்க சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றி அதை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். எவ்வளோ ஆயில் ஊற்றணும்னு தெரில, ஒரு குத்து மதிப்பாக ஊற்றி வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் போட்டுக்கலாம். 1 2 3. வணக்கிட்டு இருக்கிறேன். இது வேறு எப்படி வேறு எடுக்கணும்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. நம்ம சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வேறு கொடுக்க போகிறோம். கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படியும் வெற்றிகரமாக செஞ்சு முடிப்போம். இதை வந்து வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்க்குறேன். நல்லா வாசம் வர வரைக்கும் வணக்க சொன்னாங்க. வந்துருச்சு. நல்லா வந்து வாசம் வர அளவுக்கு வந்துருச்சு. ஸ்மெல்லும் வந்து நல்லா வருது. அதனால் வந்து இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் தீச்சிவிட்டு அப்புறமேட்டு இவ்வளோ மாவு வேஸ்ட்டாக போயிடும். ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது வந்து நம்ம எந்த சொல்கிறது குலோப் ஜாமுன் பதம் மாதிரி ஒரு மாவு பிசைவாங்கள்ல, அது வந்து உருண்டை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் அப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம உருண்டை பிடிக்கணும். இப்போ வந்து நம்ம போய் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறேன். இப்போ வந்து ஃபேன் காற்றுல வச்சுருக்கேன். ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம மாவு வறுத்ததுனால நம்மளால் வந்து கை வந்து பொறுக்க முடியாது அந்த மாவு பிசைகிறதுக்கு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும், வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் திங்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணணும். வந்து லைட்டாக பேக்கிங் சோடா. ஏற்கனவே வந்து நான் கொஞ்சோண்டு வந்து நான் போட்டுட்டேன், உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக காட்டுறேன். மறந்து வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து லைட்டாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சால்ட்டு, பேக்கிங் சோடா, அப்புறம் அந்த வறுத்த மாவு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம பால் ஊற்றியும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நேரம் எங்கள் வீட்டில் நெய் இல்லை, பால் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் இப்போ வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு கோதுமை மாவு பிசைவோம்ல, அந்த பதத்துக்கு வந்து இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். குலோப் ஜாமுன் மாவுலாம் எப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்குமோ அந்த பதத்துக்கு வந்து பிசைஞ்சிருக்க சொன்னாங்க. நானும் போய் அப்படி வந்து பிசைஞ்சிட்டு வந்து பார்க்குறேன். மாவு வந்து பிசைஞ்சாச்சு, வச்சிடலாம். இதுக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம புதுசாக வந்து ட்ரை பண்ணி ஏற்கனவே பனானா அல்வா செய்யலான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு சொதப்பி தோசைக்கல்லாம் போட்டு எடுத்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா யூடியூப்லேயே நான் காட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த வீடியோ வந்து சொதப்பிடுச்சு. இப்போ எப்படி சொதப்ப போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்கறது சொதப்பிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக வேறு இருக்கும். இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸ் வேறு பண்ணலான்னு நினச்சேன். என்ன ஆக போகுதுன்னு தெரில. கொஞ்சம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து
என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. கொஞ்சம் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். சரி கொஞ்ச நேரம் வந்து அது 1 ஹவர் ஊறணும்னு சொல்லியிருக்காங்க, ஊறட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் அந்த பசிக்குது எனக்கு ரொம்ப, போய் சாப்பிட்டு வரேன். இப்போயும் வந்து மணி 1:30 இருக்கும். அது எப்போ ஊறி எப்போ கொடுக்க போகிறேன்னு தெரில. அவர் வந்து 7 o'clock வந்துடுவார். அதுக்குள்ளே ஒரு 3 மணி நேரமாவது கொஞ்சம் ஊறினா தான் கொஞ்சம் அதோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். அதனால் வந்து சீக்கிரமாக போயிட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்புறம் குலோப் ஜாமுன் வந்து உருண்டை பிடிச்சி நம்ம பாகு காய்ச்சி செஞ்சிடலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ சாப்பிட்டு 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெடிப்பே இல்லாமல் வந்து உருண்டை பிடிக்கணும்னு சொன்னாங்க. நம்ம குலோப் ஜாமுன் பிடிக்கிற மாதிரி தான். எனக்கு வேறு வெடிப்பு வருது. எப்படி உருண்டை பிடிக்கணும்னு வேறு தெரியல. உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம இன்னொரு அடுப்பில் வந்து பாகு வச்சிடலாம். இன்னொரு அடுப்பில் எண்ணெய் காய வச்சு போட்டுட்டு அப்படியே பாகு ரெடியானது அதில் வந்து போட்டுருவோம். இப்போ வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் ஆகிடுச்சு. பால் வந்து உடையாமல் வர்றதுக்கு வந்து நம்ம இந்த கிராக்கே இல்லாமல் ஃபுல்லாக ரவுண்டாக வந்து நம்ம பவுல் வந்து உருண்டை பிடிக்கணும். என்னால் அப்படி ரொம்ப நேரம் பிடிச்சி எனக்கு வரவே இல்லை. 1-2 பால்ஸ் தான் அப்படி வந்துச்சு. இப்போ வந்து நான் சரி போயிட்டு போகுதுன்னு சொல்லி விட்டதுனால எல்லாம் வந்து இப்படி கிராக் ஆகிடுச்சு. இது வந்து ஜீராவில் ஊறினதுக்கப்புறம், ஜீரானா அந்த நம்ம பாவு காய்ச்சிரோம்ல சர்க்கரை பாகு, அதுதான் அப்படி சொன்னேன். அதில் இன்னும் ஊர்னுச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. இது வரைக்கும் கோதுமையில் செஞ்சதே இல்லை. செஞ்சு ஃப்ளாப் ஆகிடுமான்னு தெரியல. ஏன்னா கோதுமை மாவு வேஸ்ட்டு, சர்க்கரை எல்லாமே போட்டு பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பாகு வந்து காஞ்சிட்ருக்குது. எப்படியும் ஒன்று கரெக்டாக வந்து செஞ்சுட்டா போதும். பாகில் வந்து நம்ம வேணும்னா வந்துட்டு அது என்ன ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லை. அதனால் வந்து நான் எதுவும் சேர்த்திக்கல. அப்படியே வந்து செய்ய போகிறேன். ஜீரா மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த பால்லாம் எடுத்து அதில் போட்டு மாற்றிட்டா வேலை முடிஞ்சுது. அது ஒரே ஒரு வேலைக்காக தான். கம்பி பதத்துக்கெலாம் வந்து ஜீரா வந்து வர தேவையில்ல. ஜீரா மீன்ஸ் சர்க்கரை பாகு வந்து வர தேவையில்ல. பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு வந்தால் போதும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். பாகும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க அந்த குலோப் ஜாமுன் உருண்டையை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ வந்து 3:30 ஆகுது. இப்போ குலோப் ஜாமுன் செஞ்சு முடிச்சாச்சு. அவர் வரதுக்கு வந்து 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே ஆகிடும். நம்ம ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ஊறிட்டு, ஏன்னா வந்து குலோப் ஜாமுன் இன்றைக்கி செஞ்சால் நாளைக்கு தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 hours ஊறினா கூட கொஞ்சம் டேஸ்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். இல்லைன்னா நாளைக்கு காலையில் கூட அவருக்கு வந்து கொடுத்துடலாம். இப்போ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அவர் வந்ததும் வந்து நான் கொடுக்குற வீடியோ வந்து காட்டுறேன். அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்களும் பாருங்கள். சரி, ஓகே. இப்போ போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு அவர் வந்ததும் வந்து பார்க்குறேன். பாய். டைம் ஆகிடுச்சு அவர் வரதுக்கு. 6:30 இப்போ ஆகிடுச்சு. நான் ரெடி ஆகிட்டு சாமிக்கு விளக்க போட்டு சாமி கும்பிட்டு பக்தியாக வந்து இருக்கிறேன். இப்போ அவர் வந்ததும் வந்து நம்ம அதை குலோப் ஜாமுன் கொடுத்துலாம். ஆல்ரெடி நான் குலோப் ஜாமுன் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் கோதுமை ஸ்மெல் வருது. மேபி ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணுன்னு தான். குலோப் ஜாமுன் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினா தான் அதோட ஜீராலாம் வந்து அந்த சக்கரை தண்ணிலாம் உள்ளே இறங்கி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ 3 hours தான் வந்து அதில் ஊறிட்டுருக்கு. அது இல்லாமல் ஜீரா எல்லாம் ஊறி கொஞ்சம் பத்தாத இருந்துச்சு. நான் ஜீரா தனியாக காய்ச்சி அதாவது பாகு திரும்ப காய்ச்சி அதில் ஊற்றிருக்கேன். இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரில. வாங்க நான் காட்டுறேன். அவர் வந்ததும் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம்.
இந்த கிராக்கான பால்ஸ்லாம் வந்து உடஞ்சிரும்னு நினச்சேன். ஏன்னா வந்து ரொம்ப கிராக்காக இருந்ததுனால எல்லாம் புட்டுரும், ஜீராலே எல்லாம் கலந்துரும் அந்த சர்க்கரை பாகுலேயே அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் கூட உடையவே இல்லை. அப்படியே நல்லா தான் இருக்குது. நல்லா ஊறிடுச்சு இப்பயே. நாளைக்கு காலையில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அவ்வளோ டைம் நம்மளுக்கு இல்லை. வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரூமுக்கு அனுப்பியிருக்கிறேன். அவங்க வரதுக்குள்ளே நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் முன்னாடி வந்து ரூம் முன்னாடி போய் நின்றுறேன். அப்போ தான் வந்து போய் கொடுக்க முடியும். வாய்ஸ் கேட்குதானு தெரில, கத்தி பேசினா கேட்டுரும். டிவி வேறு போடல, அதனால் வந்து எக்கோ அடிக்கும். எப்படி இன்னைக்கு என்ன நாள் சொல்லு பார்ப்போம். இப்போ நீ சொல்கிற இன்னைக்கு டேட்டா தெரியல. டேட் சொன்னால் சொல்லிடுவியா? ஜூன் 4. நாள் ஆச்சு மேரேஜ் ஆகி. 15th டே ஆனிவர்சரி. அவன் எப்படி இருக்குது? இது எதில் செஞ்சதுன்னு தெரியல. கோதுமாவில். எனக்கு விஷ் பண்ணவே இல்லை. கை எங்கே வருவேன்? எப்படி விஷ் பண்ணுறது? அவனுக்காக எப்படி இருக்குது என்னோட சர்ப்ரைஸ்? லவ் பட்ஜெட் சர்ப்ரைஸ். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? இன்னும் ஊறணும். 3 மணிக்கு தான் செஞ்சேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.